தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர் கூட்டம் கட்சியினுடைய பனையூர் அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, அதேபோன்று கட்சியினுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவுறுத்தலின் அடிப்படையில் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான பல்வேறு விதமான வியூகங்களையும் குறிப்பாக தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கான பணிகளை முடக்கிவிட வேண்டும் என்று கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவுறுத்தல் அடிப்படையில் இன்றைய கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக விஜய் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை இன்னும் தீவிரமாக பல்வேறு மாவட்டங்களை நடத்துவதற்கு கட்சியினுடைய தலைமை திட்டமிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அதற்கான திட்டமிடலும் வியூகங்களையும் மாநில நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இது குறித்து விவாதிப்பதற்கான மிக முக்கியமான பணிகள் ஆலோசிக்கப்படுகிறது. குறிப்பாக வரக்கூடிய டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு இயக்கம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான பணிகளை மாநில ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மேற்கொண்டு வருகிறார். இது ஒரு புறம் இருக்க, அதற்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு இயக்கம், அதனைத் தொடர்ந்து இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் திட்டமிடுகிறார்கள். எனவே இதனுடைய நடவடிக்கையிலும் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக மாநில நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சட்டமன்ற தேர்தலுக்காக பூத் கமிட்டி வலுப்படுத்துவதற்கும் பூத் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்களை பணியிலிருந்து அதற்கான பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்று கட்சி தலைமை ஏற்கனவே அறிவுறுத்தி இருந்தது. அதன் அடிப்படையில் பூத் கமிட்டியினுடைய பணிகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, இன்னும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு 4 அல்லது 5 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் பூத் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்களுடைய பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக எஸ்ஐஆர் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக கட்சி தலைமையிலிருந்து தனியாக குழு அமைத்திருக்கிறார்கள். இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் குறிப்பாக அனைத்து சட்டமன்ற தொகுதி வாரியாக எஸ்ஐஆர் பணிகளில் தாவேகாவினுடைய நிர்வாகிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருந்தது. இந்த பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக எஸ்ஐஆர் பணிகளில் தாவேகாவினுடைய சட்டமன்ற தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்களுடைய பணிகள் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக கட்சி தலைமை கருதுவதாக தெரிவிக்கின்றனர். எனவே இந்த பணிகளில் மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற தொகுதி வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் கவனம் செலுத்த வேண்டும் உள்ளிட்ட பணிகளை இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கரூர் துயரத்திற்கு பிறகு விஜய் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை பல்வேறு மாவட்டங்களில் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதற்கு பிறகு புதுச்சேரியில் தற்பொழுது நடத்தி முடித்திருக்கிறார்கள். எனவே சில மாவட்டங்களில் விஜய் மக்கள் சந்திப்பு இயக்கம் நடத்துவதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்கிறார்கள். அப்பொழுது பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. எனவே இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கும் விஜய் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை தீவிரமாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் நடத்தி முடிப்பதற்கு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே கட்சியினுடைய தலைவர் விஜய் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அறிவுறுத்தல் அடிப்படையில் இன்னும் கூடுதலாக சட்டமன்ற தேர்தலுக்கான வியூக பணிகளும் கட்சியினுடைய கட்டமைப்பு பணிகளை வேகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இந்த அம்சங்கள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பேச இருக்கிறார்கள். குறிப்பாக 70க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரிடமும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளும் வியூகங்களும் குறித்து பேசப்பட்டு அவர்களிடம் கருத்துக்களும் கேட்கப்பட்டு பணிகள் இறுதி செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் ராஜ்குமார்.